தம்பி, முதல்ல வீட்டுக்கு பாப்பாள தூக்குடா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். எவனோ நம்மளுக்கு முன்னால மொசக்கண்ணி கட்ட வந்தவன், மொசலெல்லாம் பிடிச்சா கவர்மெண்ட் நம்மளுக்கு மேலே கேஸ் போட்டுருண்டா. முயல் வந்து ஒரு அரிய வகை உயிரினமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோண்டா. சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. அந்த அந்த அறிவுபூர்வமான சட்ட சிக்கலை எல்லாம் படிச்சுக்கிற அளவுக்கு நான் படிக்கலடா. முதல்ல புரிஞ்சுக்கடா தம்பி. பாப்பாவை முதல்ல வீட்டுக்கு தூக்கு. என்னாச்சுன்னு தெரியல, பிரமத்தி பிடிச்ச மாதிரி இருக்குது. கேட்டால் எவனோ தலையை பிடிச்சி போட்டா குட்டித்தாச்சி மாதிரி இருக்குதுன்னா குட்டித்தாச்சி கிட்டித்தாச்சிங்கிற. ஏன்டா இப்படி ஆவி வாங்குறீங்க? முயல் கறி வேணுன்னா வளர்ப்பு முயல் இருக்குது. முயலை முதல்ல பிடிச்சா வனத்துறை சும்மா விடுமாடா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம மேலே வழக்கு தொடர்ந்துரும்டா. புரிஞ்சுக்குங்கடா. அறிவு கட்டத்தனமாக போய் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு 150 ரூபா கொடுத்த 1 கிலோ மீனாச்சு. இந்த வெய்ய காலத்துக்கு மீனை சாப்பிட்டா உடம்பு கூலிங்கி. புரியாமல் போய் உங்கள் வாட்டில் உங்கள் சௌரியத்துக்கு இருட்டுக்குள்ளே கண்ணி கட்டுற வெண்ணெயை போடுங்கிறன்னு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சுக்குங்கடா. முயல் சாப்பிட்றங்கிறீங்க. முயல் பிடிச்சி நீங்கள் ஏதாவது பண்ணது ஏதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க, உள்ளே வச்சுருவாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது தம்பி. சட்ட சிக்கலை சந்திக்கணும். இது எல்லாம் நீங்கள் உணரவே மாட்டேங்கிறீங்க. படிக்கிறீங்களடா. நான் தான் படிக்காமல் வீணாக போயிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இருட்டுக்குள்ளே?